பல்லின கலாசாரத்தின் அடையாளமாக கருதப்படும் கனடாவில் சமீபத்திய ஆண்டுகளில் குடியேறிய புதியவர்களில் 10 பேர் ஏதோ ஒரு வகையில் பாகுபாட்டை எதிர்கொள்வதாக WPP கனடா நடத்திய புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. இனம், மொழி அல்லது உச்சரிப்பு, அவர்களின் கல்வி அல்லது வேலை அனுபவம் அங்கீகரிக்கப்படாமை போன்றவை பாகுபாட்டுக்கான முக்கிய காரணங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. சுமார் 31% நேரடியாக தமது மொழி மற்றும் உச்சரிப்பு காரணமாக புறக்கணிக்கப்படுகின்றனர். 16% கனடாவில் பிறந்தால் மட்டுமே இங்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். இதனால் புதியவர்களில் கால் பகுதியினர் மற்றவர்களுடன் பழகுவதை தவிர்த்து தமது சமூகங்களுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கசப்பான அனுபவங்களால் புதியவர்களில் 29% மட்டுமே கனடாவில் நிரந்தரமாக தங்கி வாழ விரும்புவதாக தெரிவித்துள்ளனர். கனடா என்பது வரலாறு அல்லது சின்னங்களை பற்றியது மட்டுமல்ல, அது கருணை மற்றும் சமத்துவம் போன்ற விழுமியங்களை பற்றியதும் என்று இந்த ஆய்வில் பங்கேற்ற பலர் சுட்டிக்காட்டியுள்ளனர்.